உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோக்கு முன்பு உள்ள 4 வீடியோவும் அந்த வீடியோ பதிவிலும் கழுவுதல் குறித்து பேசி வருகிறேன். முதலாவது வார்த்தையினால் கழுவப்படுதல், ஜலத்தினால் கழுவப்படுதல், பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுதல், நாமத்தினால் கழுவப்படுதல். இன்றைய பதிவில் ஈசோப்பினால் கழுவப்படுதல். அது என்ன ஈசோப்பு? கழுவப்படுதல் என்றால் என்ன? சங்கீதம் 51 7 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். என்னை கழுவும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்து. அப்பொழுது நீ நொறுக்கிற எலும்புகள் கழிவுறும். அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் கழிவுறும். என் எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவனமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பி. இப்போ அந்த வாசித்த வசனங்களில் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்? அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவமுள்ள ஒரு மனிதனை சுத்திகரித்து தூய்மையாக்குற செயல்தான் அதை கழுவுதல், சுத்திகரிப்பு. ஒரு பொருளை சுத்திகரிக்க ஜலத்தை வச்சு சுத்திகரிப்போம், நீரினால் சுத்திகரிப்போம், அல்லது ஏதாவது ஒரு திரவத்தை வச்சு நம்ம கழுவுவோம், சுத்திகரிப்போம். சிலது ஆசிட் ஊத்தி கழுவுவாங்க. இப்படி சுத்திகரிப்பு என்பது பல விதத்தில். கழுவப்படுதான் சுத்திகரிப்பு. கழுவப்பட்டாதான் சுத்திகரிப்பு வரும். அதை குறித்தான் இப்ப பேசுகிறோம். கழுவப்படுதல், சுத்திகரிப்பு. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அடுத்த வார்த்தை என்னை கழுவியருளும். கழுவும் என்று சொல்றார். அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாகும். கழுவும். ஈசோப்பினால் சுத்திகரியும் என்பது அடுத்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? கழுவுதல் தான் சுத்திகரித்தல். கழுவும். என்னை கழுவியறலாம். இந்த 7 வசனத்துக்கு முன்பதாக 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஏன் தாவீது இப்படி புலம்புகிறார்? இன்னொரு 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். தேவனே, சங்கீதம் 51 பாரார். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு சம்பாஷணை அல்லது ஒரு பாவறிக்கை அல்லது ஒரு மனம் திரும்புதல் அல்லது ஒரு சீர் பொருந்துதல் உண்டாகிறது. இப்ப அந்த 51ஆம் சங்கீதம் முகவுரையை வாசிப்போம். மேல 51ஆம் சங்கீதம் பிராக்கெட் போட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு கண்டென்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து பாவத்தை உணர்த்தின பின்பு பாடி ராகத்தலைவனாகிய கர்த்தருக்கு ஒப்புவித்த சங்கீதம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன் இப்படி புலம்புறேன். இங்கே தாவீது உரியா என்ற படைத்தலைவனை கொன்று விட்டான், கொலை
கொலை செய்து விட்டான். அது இரத்த பழி. அதான் அந்த 14 வசனத்தை சொல்லுவான். சங்கீதம் 51:14 சொல்லுவான். வாசிக்க கேட்போம். தேவனே தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி அப்பொழுது என் நாவு நீங்களாக்கி அப்பொழுது என் நாவு கம்பீரித்து பாடும். இப்போ இந்த இடத்துல உரியாவை கொலை பண்ணது இரத்த பழி ஒரு பாவம், அவளோடு விசாரம் பண்ணது இன்னொரு பாவம். அதற்காக தெய்வம் அவனை விட்டு விடவில்லை. அடுத்த ஒரு உயிரை கொள்ளுகிறார். உரியாவை கொன்றுவிட்டு அவளுடைய மனைவியை கொண்டாந்து விசாரம் பண்ணி ஒரு புலபத்தினால ராஜாவே ஆனார். மற்றும் அவன் ஒரு தீர்க்கதரிசியும் கூட, தேவனோடு உறவு வைக்கிறவன் கூட. தேவன் அவனை பார்த்து எனக்கு பிரியமான தாசன், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான். அப்படி யார் இருந்தாலும் சரி, மோசேவா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்னு நீ சொல்லுவ. அப்புறம் இயேசு உன்னை பார்த்து என்னை உனக்கு கடிக்கும் பாரு. எப்போ? இந்த மாதிரி தாவீது மாதிரி பாவம் பண்ணும்போது. யாரு வேணாலும் சொல்லலாம் இயேசு எனக்கு பிடிக்கும், இயேசு எனக்கு பிடிக்கும். நீ சொல்லிட்டு இருக்கிற அவருக்கு உன்னை பிடிக்கும் சொன்னாரா? இது எத்தனை பேருக்கு பதில் கொடுத்துக்கிறார்? அப்படி எல்லாரும் இயேசு எனக்கு பிடிக்கும். இயேசு சொன்னாரா உன்னை எனக்கு பிடிக்கும்னு? சரி ரைட், இயேசு உன்னை இயேசுவோ உனக்கு பிடிக்கும், ரைட், தப்பில்லை. எப்பொழுது கடிக்கும்? இந்த தாவீது மாதிரி தாவீதை பார்த்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன், தாசன், அவன் எனக்கு முன்பு உத்தமமாய் நடக்கிறான் என்று சொன்ன சாட்சி சொன்ன தெய்வம். அவன் இங்க ஒரு பாவத்தை செய்யும் போது தாவீதை தேவனுக்கு கடிக்கும். கடிக்கும்னா என்னது? தண்டிக்கும். இந்த இடத்துல கடவுள் எனக்கு தாவீதை பிடிக்கும்னு சொல்ல, அவன் பண்ண பார்த்து ஒரு போட்டு போட்டார், உயிரை கொண்டார். அங்க ஒரு பலி. இப்பொழுது அவன் உணர்ந்து பாடுகிறான், இரத்த பழிகளுக்கும் நீங்களாக்கும். ஒரு மனிதன் இப்ப இந்த புதிய ஏற்பாட்டில் வருவோம். பலவிதமான சுத்திகரிப்பு நான் சற்று முன்பு பேசினேன். மனம் திரும்புதல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், மனம் திரும்புறோம், ரைட்டு, மனம் திரும்பிட்டோம், அப்புறம் பாவம் செய்யாம இருக்குமா? இல்லையே. திரும்ப ஞானசானம், அதுக்கு போய் வார்த்தையினால் கழுவப்படுதல். மனம் திரும்பி வந்தவர்களை பார்த்து இயேசுவை பற்றி போதிக்கிறோம், சத்தியத்தை எடுத்து போதிக்கிறோம். அந்த போதிக்கும் போது வார்த்தை அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி கழுவுகிறது. அதான் வார்த்தையினால் கழுவப்படுதல் என்று பேசியிருந்தேன். கழுவப்படுதல் முதல் கழுவப்படுதல் வார்த்தையினால் என்று. அதுக்கப்புறம் சுத்தமாயிட்டுமா, பாவம் செய்யாம இல்ல, திரும்ப ஜலத்தினால் கழுவப்படுதல். அங்கேயும் அதுக்கப்புறம் பாவம் செய்யாம நிக்கிறோமா? கழுவின பின்பு அதோடு பாவம் செய்யாம இருக்க முடிகிறதா? முடியவில்லை. அடுத்து ஒரு பரிசுத்தத்தை நாடுகிறோம். அடுத்து பாவம் செய்யும் போது இன்னொரு அதை விட மேலான ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுதல். அதுக்கப்புறம் பரிசுத்தாய் பெற்று பாவம் செய்யாம இருக்கானா? திரும்ப பாவம் செய்யறான். அடுத்து வேற ஏதாவது ரூட் இருக்கா பரிசுத்தமாறதுக்கு? நாமத்தினால் கழுவப்படுதல். அப்புறம் அதுக்கப்புறம் பாவம் செய்யறானா? அதுக்கு இன்னொரு ரூட்டை தேடுவாங்க. அங்கதான் ஈசோப்பினால் கழுவப்படுதல். இந்த லெவலுக்கு வளர்ந்து வரும். இப்ப 5வது கழுவப்படுதலை பத்தி பேசுகிறோம். 5வது கழுவப்படுதல். அப்படி கழுவி 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 வரும்போதுதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். ஒரே ஒரு ஞானஸ்தானத்தால் மட்டும் அவன் பரிசுத்தமாய் தூய்மையாகிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. இங்கே சம்பந்தம் இல்லாமல் தாவீது இன்னொரு வார்த்தையை போடுகிறார் என்று தோணும். இல்லை, நீர் நொறுக்கிற என் எலும்புகள் கழிதூரும் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கிற எலும்புகள் கழிவுறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போ நீ நொறுக்கிற என் எலும்புகள் கழிவுறும். இது ஏன் இந்த இடையில இந்த வார்த்தையை போடுறார் தாவீது? ஈசோப்பினால் கழுவப்படுதல் என்றால் என்ன? இந்த ஈசோப்பை பற்றி பார்த்து விடுவோம், அப்புறம் கழுவப்படுதலுக்கு வருவோம். ஏன் நீ நொறுக்கின என் எலும்புகள் கழிவுறும் என்று சொல்கிறார்? அதை விடை பின்னாடி தருகிறேன். இப்போது ஈசோப்பை பற்றி பார்ப்போம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக சுத்திகரிக்கப்பட வேண்டியவருக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளை கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். அந்த ஈசோப்பு ஒரு விதமான சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறது. நாம் நினைப்பது ஈசோப்பு என்றால் நீங்கள் ரின் சோப்பு, லக்ஸோனா சோப்பு, பியர் சோப்பு, அந்த சோப்பு இந்த சோப்பு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இது அந்த சோப்பு கிடையாது. அந்த சோப்பும் அழுக்க நீக்க தான் பயன்படுது. ரின் சோப்பு என்னது? துணியில உள்ள அழுக்க கழுவுறதுக்கு ரின் சோப்பு பயன்படுது. உடம்புல உள்ள அழுக்க கழுவுறதுக்கு பியர் சோப்பு, லக்ஸ் சோப்பு, ரக்ஸோனா சோப்பு, என்னமோ சோப்புலாம் தேவைப்படுது கழுவுதல், உடலை கழுவுவதற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல இது சோப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஈசோப்பு என்ற ஒரு பொருள். இது என்ன அந்த ஈசோப்பு? அதே லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 4, 5, 6 வசனம் வாசிக்கிறது. அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமையில் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். அதை பலியிட கடவன், கொல்ல கடவன். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து ஒரு கிண்ணியில் ஊற்றி ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். அந்த விரல் எடுத்து 7 தரம் தெளிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 தெளிச்சுட்டே இருப்பான் பலிபீடத்தில். எதை வச்சு? ஆசாரியனுடைய விரலை வச்சு அப்படி தெளிக்கணும். ஆனா அதற்கு பதிலாக ஈசோப்பை வச்சு தெளிக்கணும். அப்படி கிண்ணில அப்படி ஊத்திய ரத்தம் இருக்கும். பலியிடப்பட்ட ஒரு ஆடோ மாடோ ரத்தம் இருக்கும். அதை விரலை விட்டு தெளிச்சுருந்தான். ஆனா தெய்வம் அதுக்கு பதிலாக ஈசோப்பை எடுத்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஈசோப்பை அந்த ரத்தத்தில் தோய்த்து எடுத்து அதை தெளிக்கணும். இது ஈசோப்பு என்பது ஒரு இளம் துளி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22, 21, 22 வசனங்கள் வாசி கேட்போம். 22ஆம் வசனத்தில் அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஈசோப்பை பற்றி. வாசி கேட்போம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்கள் ஒருவர் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அந்த ஈசோப்பு துளிர் பலியிடப்பட்ட ஆட்டு ரத்தம் அந்த கிண்ணியில் இருக்கும், எடுத்து தெளிக்க வேண்டும். இது ஒரு ஈசோப்பு துளிர். இது ஞான அர்த்தமா என்ன சொல்லப்படுது தெரியுமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசி கேட்போம். அங்கு ஒரு துளிரை பற்றி பேசப்படுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் உள்ள துளிரை பற்றி வாசிக்க கேட்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த துளிர் தோன்றி வேரிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். அந்த துளிர் வேற யாரும் அல்ல, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஒரு துளிரை போய் கர்த்தராகிய இயேசு சொல்றீங்க. அடுத்த வருஷம் அது கேட்பாங்க போட்டு அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்பி செழிக்கும்னு ஒரு ஓமை போட்டிருக்கு இல்லையா? அந்த துளிர் தான் இயேசு என்று நான் இப்ப சொன்னேன் அல்லவா? அதுக்கு ஊர்ஜிதமான, அதை உறுதிப்படுத்தக்கூடிய வசனம் அடுத்த வசனம் 2ஆம் வசனம் வாசி கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற
பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். எவர் மேல் தங்கியிருப்பார்? ஈசா என்னும் இளம் துளிராகிய யெஸ்வா மெஸ்ஸாயா இயேசு கிறிஸ்து மேல தங்கியிருப்பார். இந்த துளிர் தான் ஞான அர்த்தமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு பிறகு ஆடு ரத்தம் மாடு ரத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஈசோப்பு என்ற துளிர் இருக்கிறது. இங்க ஈசா என்னும் துளிர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அல்லவா? அதே போல அங்க ஈசோப்பு என்ற ஒரு துளிர், ஒரு மரத்தின் துளிர், அந்த துளிர் தான் இயேசு கிறிஸ்து என்று அர்த்தமாக சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், பாவம் பண்ணிட்டார். சரி, இப்ப அந்த 2 வருஷத்தை வாசி கேட்கும் போது அதை எடுத்து தெளிக்கணும், பலிபீடத்தை தெளிக்கணும், நிலக்கதவுகளின் சட்டங்களை தெளிக்கணும். தாமரை ரத்தத்தோட ஒட்டாது, தண்ணி அது ஒட்டாது. வாழை இலை உள்ள விட்டு தூக்குனா தண்ணி ஒட்டாது. அதனால வாழை இலை பற்றி சொல்லப்படவில்லை. வாழை இலை வலிக்கு தண்ணீர் நிற்காமல் ஓடிடும், தாமரை இலை தண்ணீர் நிற்காமல் ஓடிவிடும். பெரும்பாலும் எந்த ஒரு துளியிலும் தண்ணீர் நிற்காது. ஆனால் இந்த ஈசோப்பு என்ற துளிர் அவர் ரத்தத்துக்குள்ள விட்டு தூக்குனா ஆங்காங்கே முட்டு முட்டாக அந்த ரத்தம் அதில் ஒட்டி இருக்கும். அது எடுத்து அப்படி தெளிப்பாங்க. அந்த மாற்று ரத்தம் ஈசோப்பு துளிரை தோய்த்து தெளிக்கிற அந்த துளிர் தான் இயேசுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. தாவீது பாவம் செய்துவிட்டு சொல்கிறார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போ நான் சுத்தமான கழுவும், ஈசோப்பினானை கழுவும். நான் அடுத்த வீடியோவில் ரத்தத்தினால் கழுவுவதை பற்றி பேசுவேன். இப்போ டைரக்டா ஈசோப்பு துளிர் என்னும் இயேசு கிறிஸ்து டைரக்டா சுந்தரத்தை சிந்துகிறார். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஈசோப்பு துளிர், ஈசோப்பின் தண்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் தாகம் என்று கேட்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். சாரி, யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி கேட்போம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 19:29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார். இங்க பார்க்கிறோம் ஈசோப்பு தண்டு, ஈசோப்பு மரம், ஈசோப்பு தண்டு, ஈசோப்பு துளிர். அங்க ஈசா என்னும் அடிமரம், அதிலிருந்து துளிர் தோண்டி கிளைகள் செழிக்கும். இது இரண்டுமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஞானார்த்தமாய். இது ஒரு மறைபொருள். ஈசோப்பு துளிர்தான் இயேசு என்ற மறைபொருளை தாவீது எப்படி தேடி கண்டுபிடித்தான் தெரியுமா? ஒரு பாவம் செய்யதான் அதிலிருந்து விடுதலை அவருக்கு அவன் தேடுவான். இன்றைக்கும் நான் சொல்வது எல்லாருக்கும் புரியும். யார் அதிகமா பாவம் செய்வார்கள் தெரியுமா? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் தெரியாது. சில பேர் பாவம் செய்வார்கள், ஆனால் சிலரை பாவம் செய்யும்படி சாத்தான் கட்டாயப்படுத்துவான், தூண்டுவான். யாரை தெரியுமா? தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களை. அந்த லிஸ்ட்ல தான் தாவீது வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், பிறக்கும் போது பரிசுத்தமானவர், பரிசுத்த ஆவியினால் பலத்தால் பிறந்தவர், தூய்மையானவர். அவரையே பாவம் செய்யும்படி இந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்ய தூண்டினான், கட்டாயப்படுத்தினான். எப்படி தூண்டினான்? உபவாசம் இருந்து முடித்த பின்பு இந்த கண்ணில் அப்பமாயும்படி செய்யும் சோதனை சோதிக்கிறார். இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான். இது மத்திய 4ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டு 1, 2, 3, 4 9 வருஷம் வரைக்கும் இந்த சோதனை இருக்குது. போய் படிச்சுங்க. மத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷம் 9 வருஷம் வரைக்கும் அந்த சோதனை பத்தி போட்டிருக்கு. 2வது ஒரு சோதனை, அங்க பாருங்க, தேவாலயத்து உப்புரை ஒன்று எடுத்து ஊதின்றான். தூதர்களை கையில் ஏந்திட்டு போவான்றான். உன் தேவனாய் கருத்து பரிச்சை பாராது இருப்பாங்க, கண்டிக்கிறார். கடைசி அடுத்து என்ன பாவம் பண்ண வைக்கிறான்? நேரடியாவே தொழுகைக்கு வந்துகிறான், வணங்குதலுக்கு வருகிறான். வாசிக்க கேட்போம். மத்திய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து
8ஆம் வசனத்தை வாசிக்கணும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் மறுபடியும் பிசாசு அவரை, அந்த 2 சோதனை பாவம் செய்ய கட்டாயப்படுத்துகிறார். அந்த 2 சோதனையை தேவன் ஜெயித்த பின்பு, இயேசு கிறிஸ்து ஜெயித்த பின்பு 3ஆவது சோதனை நேரடியாக மகாக்குரிய பாவத்தை கொண்டு போகிறார். மகாக்குரிய பாவம் இது வந்து கொலை செய்யறது, விசாரம் பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்ல பாவம், மோசமான பாவம். என்னது? சாத்தானை உழுந்து கும்பிடுறது மன்னிக்க முடியாத பாவம். என்னது? சாத்தானை கும்பிடுவது. இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானை கும்பிட்டு இருக்கிறான். அந்த சாத்தான பல ரூபத்துல, பல விதத்துல, பல கோணத்துல, பல எண்ணத்துல, பல திட்டத்துல, பல கொட்டத்துல, கொட்டாயில கும்பிட்டு இருக்கிறான். இப்ப சாத்தான் நேரடியாக என்ன பண்ணிவிட்டான்? கும்பிட வைக்கிறான். எப்படி எப்படி கும்பிட வச்சா? வாசி கேட்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலை மேல் கொண்டு போய், உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்து, மகிமையை அவருக்கு காண்பித்து, அதன் மகிமையை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீ சாஷ்டாங்கமாய் என்னை உழுந்து கும்பிட்டால், என்னை பணிந்து கொண்டால், எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். பணிந்து கொண்டுதான் விழுந்து கும்பிடுறது. கூட்டுத்தனமா கேட்காத, விழுந்து கும்பிடு போட்டிருக்கான்னு கேட்காத, முட்டாள்தனமெல்லாம் கேள்வி கேட்காத. பணிந்து கொள்ளுதல் தான் விழுந்து கும்பிடுதல். அப்ப சாத்தானை இயேசு விழுந்து கும்பிட்டால் பிதா ஒத்துக்கொள்வாரா? அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவாதி தேவன் மனுவுக்கு கொண்டு இறங்கி பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல விதங்களில் பிசாசு சாத்தான் அவரை பாவம் செய்ய தூண்டினான், கட்டாயப்படுத்தினான். எந்த இடத்துல அவர் பாவம் செய்வதை ஜெயிச்சார். அதே மாதிரி இயேசுவை பார்த்து பிதா சொல்கிறார், இவர் என் நேசகுமார், நான் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் அப்படி போடுகிறது. இவர் என் நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். Behold my beloved son whom I well pleased. ரொம்ப அழகா போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். அந்த பிதாவால் மிகவும் நேசிக்கப்பட்ட பிரியமான குமாரனை கிறிஸ்துவை தான் பிசாசு பாவம் செய்து தூண்டினார். அதே போல இந்த பூமியில் எந்த ஊழியக்காரனை, யாரை தேவன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறாரோ, அப்படி தேவனால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாவம் செய்யும்படி கட்டாயப்படுத்துவான், தூண்டுவான், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான், சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி ஒரு பாவத்தை விழும்பொழுதுதான் விழுந்தவுடன் அங்கு ஒரு குத்துதல் உண்டாகும், உள்குத்து விழும். ஐயோ, இந்த பாவம் பண்ணிட்டனே, பொய்யே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டனே, திருடவே கூடாது நினைச்சேன் திருடிவிட்டனே, போதை போடக்கூடாது நினைச்சேன் போதையை போட்டு விட்டனே, பிரச்சாரம் செய்யக்கூடாது நினைச்சேன். ஆனா சாத்தம் அருமையான சந்தர்ப்பத்தை உண்டாக்கி யோசேப்புக்கு உண்டாக்குற மாதிரி உண்டாக்கிட்டானே, பண்ணிட்டேனே அப்படின்னு பாவம் செய்தவர்கள் குத்தப்படுவார். இப்படிதான் தாவீது இங்க குத்தப்படுறாங்க. இப்போ மனநம்பியாச்சு, வசனத்தை கேட்டு சுத்திகரிச்சாச்சு, ஜலத்தினால் சுத்திகரிச்சாச்சு, பசுத்தாவினால் சுத்திகரிச்சாச்சு, நாமத்தால் சுத்திகரிச்சாச்சு. இப்ப அடுத்த பாவம் செய்யும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்த்தோமா, இனி வேறு எவ்விதத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகும் தேடுவாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பல இடத்துல சங்கீத பாடினவன் தான், தேவனை துதிச்சவன் தான், பல இடத்துல போதிச்சவன் தான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ராஜாதி ராஜா. என்றாலும் இப்பொழுது அவன் பாவம் செய்து விட்டான். இப்ப அடுத்து ஒரு லெவல் என்ன, வேறு என்ன விதத்தில் என் பாவம் சுத்திகரிக்கப்படும். அப்படி அவன் மன்றாடி தொழுது கொண்டிருக்கும் பொழுது, குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு கண் தெரிகிறது, ஈசோப்புன்னு ஒன்று இருக்குது, அது என்னை சுத்தமாக்கி விடும். என்றைக்கு நாம் பரிசுத்தால் நிறைக்கப்பட்ட பிறகு மனதில் பாவம் செய்யறோம், ஜலத்தில் பிறந்த பாவம் செய்யறோம், பரிசுத்தாய் பெற்று பாவம் செய்யறோம், அப்புறம் நாமத்தில் ஜெயிக்க முடியாமல் பாவம் செய்யறோம். அடுத்த ரூட்டு என்ன பேசியிருக்கேன், ஈசோப்பு. அப்புறம் நமக்கு ரத்தம் காத்திருக்கிறது. கடைசியாக சுத்த ஜலத்தினால் கழுவுற ஃபைனல், அதுக்கப்புறம் பாவம் செய்ய முடியாது. இப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் என்று பெயர் பெற்ற, நீதிமான் என்று பெயர் பெற்ற, அப்படி நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை சாத்தான் கட்டாயப்படுத்துவான். அவர் தந்தையை மரியாதை எங்கே விழுவார்கள். அபிதமாய் விழுந்த பொழுது அவருக்குள்ள உள்குத்து உண்டாகும்.
ஒரு உணர்வு, ஐயோ இந்த பாவத்தை செய்யக்கூடாது நினைச்சனே பண்ணிட்டேன் தெரியாம. இனி இதுல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது ரூட் இருக்குதா, வேறொரு வழி இருக்குதா, வேறொரு பாதை இருக்கிறதா, வேறொரு காரியம் இருக்கிறதா? அப்படி தேடி தாவீது அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவனுக்கு கிடைத்த கண்ணில் தெரிந்த மனக்கண், ஆத்தும கண்ணில் தெரிந்த ஒன்றுதான் அந்த ஈசோப், ரத்தத்தை தோய்த்து தெளிக்கிற ஈசோப். ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது கழுவும். அந்த ஈசோப்பில் இருக்கிற ரத்தம், அந்த ஈசோப்பு தான் இயேசு கிறிஸ்து. இங்கே துளிர் என்று சொல்லப்படுகிறது. அந்த துளிர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இனி என்னை சுத்தமாக்குவார். அவர் என்னை சுத்தமாக்கிட்டா என்னை சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும்படி செய்வார். அப்பொழுது நீ நுறுக்கின என் எலும்புகள் கழிவரும். பாவம் பாவம் செய்த பிறகு சாத்தான் அந்த பாவம் என்கிற கதவு வழியாக, பாவம் என்கிற அந்த வழியாக, ரூட்டாக எலும்புகளை போய் தங்கிடுவான். நான் நிறைய முறை பேசுறேன், ஒரு வயது வரைக்கும் பேசல, நான் பேசுறேன், எனக்கு தேவன் சொன்னார் பேசுறேன். சங்கீதம் 109:18 வாசிப்போம். ஒரு மனிதன் பாவம் செய்வது எப்படி அது எலும்புகளை பாய்கிறது. தாவீது செய்த அந்த இரத்தப்பழி பாவம், அந்த விபச்சார பாவம் எலும்புகளை போயிடுச்சு. தேவன் அவன் எலும்பை நுறுக்கினார். அது கேட்கும். சங்கீதம் 109:18. சாபத்தை அவன் தனக்கு அங்கே உடுத்தி கொண்டான். அதன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். பாவம் சரீரத்துக்கு வெளியே அல்லது சரீரத்துள்ள அவயங்களினால், கண்களினால், நாவுகளினால், அவயவங்களினால், சரீரத்துள்ள உறுப்புகளினால், அவயவங்களினால் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் மாம்சத்தின் வழியாக நேர ஊடுருவி போய் ரத்தத்தின் வழியில் உள்ள போய் கலந்து அங்கே எலும்புக்குள்ள போய் தங்கிவிடும். சாத்தான் அந்த பாவத்திற்குள் குடிகொள்வான், அங்கேயே நிரந்தரமா குடிகொண்டுவான். இனி இவன் வெளியேற்ற ஓட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எந்த எலும்புல, இந்த பாதம் எலும்புல இருக்கானா, முக்கிய எலும்புல இருக்கானா, அல்லது உடல்ல எந்த எலும்புல, தண்டு உடத்துல இருக்கானா, அல்லது இடுப்புல இருக்க எலும்புல இருக்கானா, நொறுக்குவாரான் அந்த எலும்பை. அந்த எலும்பை அடித்து நொறுக்கும் போது அங்க இருக்கிற பாவம், அந்த சாத்தான் வெளியேறுவான். இதுதான் தாவீது சொன்னான், நீர் நொறுக்கின என் எலும்புகள் கழிவுறும். ஏன் அந்த எலும்பை நொறுக்குகிறார்? பாவத்தின் வழியாக ஊடுருவி போய் அம்மாமிச ரத்தத்துல கலந்து ஒருவனுடைய எலும்புக்குள் போய் அந்த பாவம் தங்கிறது. அங்கே அந்த பிசாசு வந்து குடிகொள்கிறான். எந்த இடத்தில் குடிகொண்டிருக்கிறானோ, எந்த எலும்புக்குள், எலும்பில் எந்த இடத்தில் குடிகொண்டிருக்கிறானோ அந்த சரியான இடத்தை தேவன் கண்டுபிடித்து ஒரு அடி அடிப்பார். எலும்பை நொறுக்குவார். எலும்பு உடையும், தூள் தூளாகும், அது நொறுங்கும். அங்கே சாத்தான் வெளியேறுவான். இப்போதான் தாவீது சொல்கிறார், நீர் நொறுக்கின எலும்புகள் இப்பொழுது கழிகூறும். என் நாவல் உன்னை கம்பீரமாய் பாடும். ஈசோப்பினால் சுத்திகரித்தல், ஈசோப்பினால் என்னை கழுவும். ஒரு பயணம் பேசுறேன் வரைக்கும் ஈசோப்பு தெரியாம சுத்திட்டு இருக்காரு. சோப்பு, லக்ஷ சோப்பு, லக்ஷோனா சோப்பு, அந்த சோப்பு, இந்த சோப்பு, எந்த சோப்புன்னு சுத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எவனும் பேசாத ஈசோப்பு என்றால் இயேசு ரத்தத்தை அங்கே ஞானார்த்தமாய் சொல்லப்பட்டது. ஈசோப்பு, நாட்டு யோசேப்பு, ஈசோப்பு. ஈசோப்புனால் சுத்தி எரியும், கழுவும், அப்ப நான் உறைந்த மலையும் வெண்மையாவே என்கிற ரகசியத்தை இந்த யூடியூப் வழியாக பதிவிடுகிறேன். கேளுங்கள், கேட்டு உங்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை காணலாம், பிரவேசிக்கலாம். இல்லைன்னா போய் நடந்து ஓடிப்பேன், அப்படியே ஓடிப்பேன், திரும்பி பார்க்காம ஓடிப்பேன். நன்றி, வணக்கம்.